भगवानि सगुगयु அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவாருடம் உகாநல பரநான்மிடுகுகையார்ந்து அறிவார் மிழிதிரப்பாய் நிசிரம் அறிவாய் அது வெண்ணியாய் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டன்றே ஆதியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என் உயிரே என்னம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே ஓம் மதுர சாபஹஸ்தாம் अपरिमितां मोरभाग्यसौभाग्यां करुणां अतिशयकरुणां अभिनवकुलसुन्दरीं वन्दे ॐ ऐं ह्रीं श्रीं ॐ वसुदेवस्तं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அருணாச்சலம். நம்ம முதல் நாள் பார்த்தோம் மாமனுஸ்மர யுத்யச்ச அப்படின்னு சொன்னா அந்த பகவான் நம்முடைய இருக்கார். we are not alone. பகவான் நம்முடைய இருக்கிறதுனால நமக்கு ஒரு குறைவும் இல்லை, நம்மை கைவிட மாட்டார். ஆகவே நம்ம எதை வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். அதுதான் மகாமனுஸ்மரணி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு என்னன்னா we have to have a very very firm faith. Bhagavan is there within me and with him everything is possible. And our ocean of compassion இல்லையா, கருணை கடல். ஆகவே he will take care of everything அப்படின்னு ஃபர்மா நம்பணும். என்ன ஆனாலும் நம்பணும். அதான் ரிமெம்பர் மீ. அது உண்மைதான். பகவான் எப்படி இருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தீங்கு வர மாட்டாது பாப்பா. அதை நம்பணும். சரியா, அது ஒன்று. மறுநாள் பார்த்தோம் அதே பகவான் தான் laws of the universal scientists கொடுக்குறாங்களே, அது மாதிரி laws of life கொடுத்துருக்காரு. அது பேர் தர்மான்னு பேர். laws of life. அது வேதம் உபனிஷத்து மூலமா கொடுத்துருக்காரு, வேதங்கள் மூலமா கொடுத்துருக்காரு. அந்த தர்மத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா he is very pleased. He blesses us. இல்லைன்னு முரண்பட்டு அதர்மத்துல போகணும்னு சொன்னா he is not happy with us. புரிஞ்சுதா? அவர் இன்னைக்குமே தர்மத்தோட பக்கம் தான் இருப்பார். நம்ம பார்த்தோம் இல்லையா, பாண்டவர்கள் தர்மத்தோட பிரதிநிதி தான். தர்மத்தோட பக்கம் தான் இருப்பார். நாம தர்மவானா இருந்தோம்னா he is with us. We can fight any battle. ஸோ முக்கியமான 3 தர்மத்தை பார்த்தோம். சத்தியம், சத்தியம்னா ட்ரூத்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அஹிம்ச பரமோ தர்மா, அஹிம்சா தான் உண்மையான உத்தமமான தர்மம் பார்த்தோம். அடுத்தவர்கள் துன்புறுத்தக்கூடாது. அப்புறம் பிரம்மச்சரியம்னா செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். இதுலயும் அளவுக்கு மீறி ஈடுபட்ட தரித்திரம் ஈடுபடக்கூடாது. நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி ப்ரொடக்டிவா நல்ல விஷயத்துக்காக பயன்படும். அதற்கு பிறகு இப்போ உங்களுடைய தர்மம் என்னன்னு கேட்டா நல்ல கல்வி அறிவு சேர்க்கணும், பெரியவர்களை கனம் பண்ணணும், மதிக்கணும், அப்பா அம்மாவை பணம் போன பண்ணக்கூடாது, சொன்ன பேச்சு. இதெல்லாம் தான் உங்களுடைய தர்மம். அது தவிர சுதர்மம்னு ஒன்று இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. உங்களோட இன்ஹரண்ட் டெண்டன்சிஸ், உங்களுடைய நேச்சர், உங்களுக்கு எதுல ரொம்ப பேஷன் இருக்கு, எது உங்களுக்கு இயல்பா வருது, அதுபடி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இல்லையா. பரதர்மம், அடுத்தவங்களோட தர்மத்தை பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. நம்மளோட தர்மத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா, கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா.
ஸ்வதர்மம், அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நேற்று காலையில் என்ன பார்த்தோம், நம்மளுடைய கர்மங்கள் நமக்கே திருப்பி வருது. அவ்வளோதான் கர்ம பல தாத்தான்னு இல்லையா? அப்போ அந்த கர்மத்தை அவருக்கே அர்ப்பணமா செஞ்சோம்னா, நான் செய்யறேன் அப்படின்னு இல்லாம நான் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எல்லாம் நடக்கணும்னா ஏதோ ஒரு டிவைன் ஃபேக்டர் இருந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும். ஸோ ஹீ இஸ் அ டூவர், ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சுட்டார். நான் அவரோட பிரதிநிதியாக இங்கே ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செயல்படுறேங்கிற மாதிரி செயல்பட எல்லாத்தையும் அவருக்கு ஆஃபர் பண்ணணும். வர ரிசல்ட்ஸையும் அவருக்கு ஆஃபர் பண்ணணும். நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ மனம் பக்குவப்படும். ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்கும், சிறப்பாக காரியங்களை செய்ய முடியும். இதுதான் ரிமெம்பர் மீ அண்ட் ஃபைட். என்னதும் நான் தான் எல்லாம் செய்கிறேன், நீ கருவியாக இருந்து செயல்படு. எப்படி கிருஷ்ணரோட கையில் புல்லாங்குழல் இருக்கோ அது மாதிரி நம்ம அவருடைய கருவியாக இருக்கும். Thine will be done, not mine. நீ என்ன பாட்டு பாட விரும்பி அதை பாடுப்பா, என் மூலமா புல்லாங்குழல் சொல்லணும் இல்லையா? அப்பதான் அவர் கையில புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அது பார்த்து நீ சாயங்காலம் பார்த்தோம் யோகா ஆஸ்பெக்ட். பகவான் உள்ளதா இருக்கார், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபைனைட் பவர். ஆனா we feel powerless, helpless இல்லையா? அறிவு மழுங்கி போன மாதிரி இருக்கும். அது காரணம் நமக்கு டேப் பண்ண தெரியல. முக்கியமான காரணம் என்ன? ரஜஸ் தமஸ் அதிகமாக he will not express through that instrument. சத்துவத்தை அதிகமாக்கினா he expresses through that. நீனா யாரு? The infinite power and supreme intelligence. He expresses. So more and more சத்துவத்தை வளர்த்துக்கணும் இல்லையா? சத்துவத்தை வளர்த்துக்கு என்ன செய்யணும்? சரியான சாப்பாடு, உறக்கம், சரியான வாழ்க்கை முறை இல்லையா? அது மாத்திரம் இல்ல, பகவானோட இன்டியூனா இருக்கிறதுக்கு பூஜை இல்ல ஜபம், தியானம், இது கொஞ்ச நேரம் அலோகேட் பண்ணணும். நல்ல மியூசிக், இயற்கை, இந்த மாதிரி விஷயம் மனசை எதெல்லாம் அமைதிப்படுத்துதோ அதெல்லாம் சத்துவம் நல்லது. எதெல்லாம் மனசை கலங்கடிக்குதோ அதெல்லாம் ரஜஸ் தமஸ். அது ரொம்ப ஆதரிக்க கூடாது. See, once in a way, நேற்று மாதிரி we had a campfire. Once in a way for sort of ஒரு மாதிரி ஒரு இதுக்காக ஓகே, அதுவும் ஒரு வரைமுறையோட இருக்கும். வரைமுறை மீறி போக முடியாது இல்லையா? பட் இட் ஷுட் நாட் பி அவர் எவ்ரிடே ஷோர். யூனோ, ஏதோ இப்படிதான் அப்படின்னா அது இட் நாட் ஒர்க். ரஜசஸ்ய பலம் துக்கம். துக்கத்தை தான் ஒன்று சேர்க்கும் ரஜஸ். சத்துவம்னா பிரகாசம், ஞானத்தை கொடுக்கும். அதுதான் நிம்மதியை கொடுக்கும், மன தெளிவை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அதனால சத்துவம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்தோமா? இன்னைக்கு என்னன்னா ஞான ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாருன்னா, பகவான் ரிமெம்பர் மீ அண்ட் ஃபைட்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நாட் ஓன்லி ஹி இஸ் இன் அவர் ஹார்ட். என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய மகாத்மாக்கள் ரிஷிகள், ஹி இஸ் அவர் ஓன் செல்ஃப். நம்முடைய உண்மையான ஆன்மஸ்வரூபமா, நம்முடைய உண்மையோட சுயம்னு சொல்லுவாங்க தமிழ், ரொம்ப செந்தமிழ், சுயம்னு சொல்லுவாங்க. சுயம், நம்முடைய நேச்சர், நம்முடைய உண்மையான நேச்சர் அவர் தான் இருக்கார். என்ன சொல்றாங்கன்னா உபனிஷத்துல எல்லாம், நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல, இன்ஃபேக்ட் we are பூரணம். நமக்கு எந்த குறைபாடும் இல்லை, நம்ம இன்ஃபைனைட். ஆக்சுவலி நம்ம ஆனந்த ஸ்வரூபம், எல்லை இல்லாத ஆனந்த ஸ்வரூபம் சொல்றாங்க. சொல்லக்கூடியதா? அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா, எதுவுமே நம்மளை பந்தப்படுத்த முடியாது, எதுவுமே நம்ம கலக்க முறை செய்ய முடியாது. we are not touched by anything. இதுதான் உண்மையான ஸ்வரூபமான. ஆனா இப்ப என்னன்னு கேட்டா, நம்ம இது உடல் நினைச்சுட்டு நம்ம மனசுலயே வாழ்ந்துட்டு, உடல் மனமாவே வாழ்ந்துட்டனால உழண்டுட்டே இருக்கும். உணர்ந்தோம் ஏதாவது கவலையில் ஏதாவது ஒரு விஷயத்துல உழண்டுட்டே இருக்கும். உணர்ந்தோம் மனசுல ஒரு பீஸ், ஒரு சந்தோஷமே இல்லாம. when we realize, when we remember, God is not only in our heart, He is our own self. See, இதுக்கு பேர் அனன்ய பாவம்னு பேர். என்னர்த்தம்? அவரை அந்நியமா பார்க்காம அவரை நம்முடைய சொரூபமாவே இருந்தோம், நம்முடைய இதயத்துக்கு நம்முடைய சொரூபமாவே இருக்காரு பார்க்க. இதுதான் ரொம்ப உத்தமமான பக்தின்னு சொல்றாரு. இப்ப பாருங்களேன், ஒரு சாதாரண உலக விவகாரத்துல கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை ஒரு லவ்வர்ஸோ வச்சுக்கோங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? உண்மையிலேயே அந்த லவ் இருந்துச்சு என்ன நினைக்கிறாங்க? யூ ஆர் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் மீ.
யூ அண்ட் மைசெல்ஃப் ஆர் ஒன்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த ஏகத்துவ பாவம் இருக்கா இல்லையா? புரிஞ்சுதா உங்களுக்கு? சில பேர் சொல்லுவாங்க டயலாக் எல்லாம், நாங்க ஈருடல் ஓர் உயிர்னா சொல்லுவாங்கல்ல, பொய் கிடையாது, அந்த மாதிரி ஒரு உணர்வு. சோ எப்போ லவ் வந்து ஒரு கிளைமேக்ஸ் உச்சத்தை அடையுதுன்னு கேட்டா, when you totally identify with the beloved. அப்போ belovedோட சுக நல்லது கெட்டது சுகதுக்கும் நமக்கு வந்து நல்லதுக்கு கெட்டதுமா சுகதுக்குமா totally identify with the welfare of the beloved. You identify with the beloved. So அதே மாதிரி பகவான் மேல நமக்கு பக்தி இருந்துச்சுன்னா, உத்தமமான பக்தின்னு கேட்டா பகவான் யாரோ நினைக்க கூடாது, அவர் எங்கேயோ இருக்கா நினைக்க கூடாது. பகவான் எனக்கு இதயத்துக்குள்ளே இருக்கார். அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஸ்வரூபமாவே இருக்கார். அவருடைய ஸ்வரூபம் என்னது? பகவானுடைய ஸ்வரூபம் என்னது? அவர் பூரணம், இன்ஃபைனைட், எல்லை இல்லாத பூரணம். அது மாதிரி நான் சொன்னேன், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா? And the great power in us, great power. அது மாத்திரம் இல்ல, he is not touched by anything, he is not bound by anything. அதான் நம்மளுடைய உண்மையான நேச்சர். இது தெரியாம நம்ம வாழ்ந்து. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் சரி, மற்ற எல்லா ரிஷிகளும் சரி, ஞானிகளும் சரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அறிவு கெட்டு போய் ஏதோ காரணத்தால இந்த சின்ன ஒரு உடல் மனதுதான் நம்ம உள்ள இருக்கிறோமா நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம். அதை பத்தி நம்ம பிரஜையே நமக்கு இல்லை. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு பிரஜை இருந்துச்சுன்னா என்னமா நம்ம இருப்போம்? நமக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் பூரண பரமாத்மா, நான் பூரண ஸ்வரூபம் அப்படின்னு நம்பணும். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், இதை நம்பணும். இதுதான் அவர் நினைக்கிறது. ஆக்சுவலா பார்த்தா ஞான ஆஸ்பெக்ட், ஞான விதமா, ஞானபரமா பார்த்தோம்னா அவர் நினைக்கிறது என்ன அர்த்தம்? நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபமா இருக்கார். அதனால அவருடைய இயல்புன்னா அதான் என்னுடைய இயல்பு. நானுமே உண்மையிலே பூரணமான வஸ்து, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவே அப்படின்னு நம்பணும். சரி, துக்கம் வந்து என்னுடைய உண்மையான நேச்சர் கிடையாது, ஆனந்தம் தான் என்னோட உண்மையான நேச்சர். ஆக ஆனந்தமா இருக்கிறது காரணம் தேவையில்லை, தெரியுமா உங்களுக்கு? இஸ் மை நேச்சர். ஓயே ரொம்ப மனசு கவலை இருக்கு, மனசு ஏதோ கஷ்டம் இருக்குன்னா அதுக்குதான் ஒரு காரணம் இருக்கும். இதனாலதான் அதனாலதான் சொல்லிட்டு ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த காரணம் தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் அவர் நேச்சர். அதான் அந்த குழந்தைங்க எல்லாம் பாருங்களேன், எந்த காரணம் இல்லாம ஆனந்தம் சந்தோஷமா இருக்காங்க. நம்மளால அப்படி இருக்கவே தெரியல. நமக்கு ஏதாவது நடந்தாதான் சந்தோஷம் நினைக்கிறோம், ஏதாவது அடைஞ்சாதான் நடக்கிற சந்தோஷம் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா குழந்தைங்க அப்படி இல்லை பாருங்களேன், very happy. So we have to remember that the Lord, which is our true nature, is Ananda Swarupa. In fact, dukkam is alien to us. அதனாலதான் துக்கப்படவே கூடாது, சுய பச்சாதாபம் கூடவே கூடாது. We should be cheerful and happy. Why? Then we are living in tune with our nature. Then we are remembering Him as our true self. See? அதனாலதான் நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்றோம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால முகத்தை வச்சு துக்கமா இருந்தா அது பொருத்தமே கிடையாது. We have to express joy, which is inherent in us, இல்லையா? எப்படி இருக்கணும்? cheerful-ஆ இருக்கணும், joyful-ஆ இருக்கணும். என்ன நடந்தாலும் see, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உண்மையான நம்ம டிவோட்டியா இருந்தாலும் எப்படி இருக்கணும் தெரியுமா? Like him we should be always smiling. Whatever happens, he was always smiling. How is it possible? Because he knows இதெல்லாம் சும்மா ஒரு தமாஷா மாதிரி. பட் என்னுடைய ஸ்வரூபம் பூரணம், அங்க எந்த குறைவும் கிடையாது, ஆனந்தம், அங்க எந்த துக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஆஸ் ஆத்மா த செல் ஸ்வரூபம் நமக்கு அழிவே கிடையாது. இந்த உடம்புக்கு அழிவு உண்டு, ஆனா நமக்கு நம்முடைய உண்மையான சுயம் சொல்ற அந்த ஸ்வரூபத்துக்கு அழிவே கிடையாது. இதெல்லாம் தான் நம்மளோட உபநிஷம் சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் தான் நம்ம புரியும். பின்னாடி போய் உட்காந்து இல்லை, யூ ஸ்டாண்ட் அப், பின்னாடி போய் இல்லைனா. ஸோ நமக்கு அழிவே கிடையாது. அழிவு இல்லாததுனால நமக்கு எந்த அச்சமும் தேவையில்லை. இதெல்லாம் தான் ரிமெம்பரிங் த லார்ட் அண்ட் ஃபைட்டிங் த பேட்டில் ஆஃப் லைஃப். சரி, ரிமெம்பரிங்னா ஜஸ்ட் வந்து பஜனை பண்றதோ இல்ல அப்படியே நினைச்சிட்டே இருக்கிற மாத்திரம் கிடையாது. டு ரிமெம்பர் தட்
He is our own self. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டா, அந்த பரமாத்மா இஸ் untouched by anything. என்ன அர்த்தம்? மனசுல வர சுக துக்கம், நல்லது கெட்டது இதெல்லாம் வந்து போகுது. ஆக்சுவலா நம்ம சாட்சி மாத்திரமா இருக்கணும் தோணும். உண்மையிலேயே பார்த்தா நம்ம ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கோம். We should not get too much swayed away by all these emotions, extremes. இதுதான் கீதையில திருப்பி திருப்பி சமத்துவம் யோக உச்சதே சொல்லிட்டே இருக்கார் கிருஷ்ணன். அப்படின்னதும் அந்த பரமாத்மா நம்ம ஸ்வரூபமா இருக்குன்னு சொன்னா, we should not be swayed by extremes or by emotions. உலகத்துல எல்லாம் ஒரு நல்லது கெட்டது சுக துக்கம் வெற்றி தோல்வி வரதான் ஒரு யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. பட் we should take it in our stride and move on. அப்படின்னு என்ன அர்த்தம்? வரட்டும் போகட்டும், even this will pass, but nothing can touch me. I am unaffected. அசங்கோகம் 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 புனப்புன சச்சிதானந்த ரூபோகம் அகமேவா அகமத்வய. என்னத்தோன்னு கேட்டா, எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி வாழணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாருங்களேன், இந்த பேட்டில் ஃபீல்ட் அப்படிப்பட்ட பேட்டில் ஃபீல்ட் அவ்வளோ டென்ஸா இருக்கு. பட் he was very பிரசாந்தம். He was just playing his role and he was even guiding Arjuna, giving this knowledge. அது மாத்திரம் இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் துயரம் தான். உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா அவர் என்னைக்காவது நீங்க பார்த்திருக்கீங்களா ரொம்ப சேடா உட்காந்து ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்திருக்கீங்களா? ஆல்வேஸ் ஸ்மைலிங், ஆல்வேஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் சிச்சுவேஷன். என்ன அவரோட வாழ்க்கையில துயரம்? பிறக்கும் போது எங்க பிறந்தார்? சிறைச்சாலை தான் பிறந்தார், இந்த பிரிசன் இல்லையா? அந்த கம்சன் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அடைச்சு போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு அசரீரி கேட்டுச்சு, பிறக்கிற 8வது குழந்தை அவனுக்கு கொண்டுன்னு சொல்லி. எல்லா குழந்தையும் கொண்டான் தெரியுமா உங்களுக்கு? தேவகிக்கு பிறகு எல்லா குழந்தையும் கொண்டான். ஆனா 8வது குழந்தை பறந்து போச்சு. அப்ப சொல்லிட்டு போச்சு, ஆக்சுவலா நான் இல்ல, உன்னை கொல்ல போறோம், ஏற்கனவே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது மகா மாயான்னு சொல்றான். இப்ப நான் நிறுத்தோம், ராத்திரியோட ராத்திரியா இந்த நந்தகோபர் தானே அவர் குழந்தைய கொண்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல போய் விட்டுட்டாரு. வசுதேவர் கொண்டு போய் நந்தகோபர் வீட்டுல விட்டுட்டாரு இல்லையா? சோ பிறக்கும் போது அம்மா அப்பா பிரிய வேண்டியதா போச்சு. தெரிஞ்சாலுமே அவங்களுடைய வளர்ப்பு அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப அன்பானோம். அப்புறம் கோபிகளோட அப்படி ஆட்டம் பாட்டம் ஒரே நாள்ல he has just left everybody and went out. கடைசி என்ன தெரியுமா? துவாரகா கடலுக்குள்ள போயிடுச்சு. அவர் நிர்மாணித்த அந்த பெரிய நகரம் கடலுக்குள்ள போயிடுச்சு. அவர் கண் முன்னாடியே யாதவ குலம், அவர் யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுடைய பந்துக்கள் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சு மாஞ்சாங்க, எல்லாரும் நடந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன் அவரோட லைஃப். நமக்குலாம் எப்படி இருக்கும்? நம்ம உண்டாக்குன சாம்ராஜ்யம் எல்லாம் கடலுக்குள்ள போயிடுச்சு. நம்மளுடைய பந்துக்கள் நியர்ஸ் அண்ட் டியர்ஸ் எல்லாரும் அடிச்சு மாண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? அது மாதிரி அதை விட பெரிய ஒரு ட்ராஜடி வாழ்க்கை என்ன தெரியுமா? சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், 16,108 wives. ஒரு ஒய்ஃபை கட்டிட்டே படுற பாட்டு தெரியாது நமக்கு. விளையாட்டுக்கு சொல்றேன். நான் தான் யோசிப்பேன், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கட்டாயம் பூர்ண அவதாரமா இருக்கணும். அதுக்கு ஒரே காரணம், he has managed 16,108 wives. It's not humanly possible இல்லையா? அதுக்காகவே அவரை சொல்லலாம், அவருக்கு அவதாரமா தான் இருக்கணும்னு சொல்லி. நான் ஜஸ்ட் இந்த லைட்டர் வைங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, இவ்வளவுக்குள்ளேயும் he was always smiling, always cheerful. How is it possible? Because our யோகேஸ்வர கிருஷ்ணன். அவர் என்னட்டும், அவர் பெரிய யோகேஸ்வர், யோகியாக்கும். ஏன்னா எப்பயும் தன்னுடைய சொரூபத்திலே பொருந்தி இருந்தார். அது மட்டும் பெரிய ஞானி. ஏன்னா அவருக்கு ரொம்ப கிளியரா தெரியும், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் பூரண வஸ்து, எனக்கு ஒரு குறைவும் கிடையாது, நான் ஆனந்தமான ஸ்வரூபம், துக்கம்ங்கிறது எனக்கு ஏலியன், எனக்கு பொருந்தாத விஷயம். இதை நம்ம நம்பணும். இதுதான் ஞானம். ரிமெம்பர் மீன் என்னட்டும், இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மீன் கிருஷ்ணர் சொன்னாலும் என்ன அர்த்தம்? அந்த உருவம் மாத்திரம் கிடையாது,
அவர் நம்மளுடைய சொரூபமா இருக்கார் உள்ளேயே. அப்போ என்னுடைய சொரூபம் அதுதான் நம்ம நம்பணும்னு நினைக்கணும். அதான் ரிமெம்பர் மீ. அப்போ நீ இந்த வாழ்க்கையை வாழும்போது நத்திங் கேன் பாத் யூ டவுன், இல்லையா? இதெல்லாம் வரும் போகும் எல்லாம். பட் ஐ எம் அன்அஃபெக்டட் பை எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு மனிதன் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த மனிதன். இந்த இமோஷன்ஸ், சுக துக்கம், நல்லது கெட்டது எல்லாம் வரும் போகும். பட் ஐ எம் நாட் டச்ட் பை எனிதிங். இதுதான் அவர் ரிமெம்பர், அவர் பண்றது, அவரை ஞாபகம் வச்சு நினைக்கிறது. அப்படி வாழ ஆரம்பிச்சோம்னா then you become real யுவகேந்திரா. நம்ம குருதேவ சுவாமி எப்படி எதிர்பார்த்தாரோ, நம்மளுடைய மகான்கள் ரிஷிகள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அது மாதிரி நீ இருந்தீங்க. அது இல்லாம எப்ப பார்த்து ஏதாவது நினைச்சு கவலைப்பட்டு அது கிடைக்கல இது கிடைக்கல துக்கப்பட்டு எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு சுத்தி உள்ள எல்லாரையும். இதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. When you are happy, you spread happiness. When you are miserable, you only can spread miseries everywhere. When you are peaceful, everybody around you are peaceful. If you are very, very restless and agitated, you distribute, you just, என்ன சொல்றது, you emanate all those restlessness on you. இதுதான் விஷயம் ஆக்சுவலி. நான் யங்ஸ்டராக இருக்கும்போது காலேஜில் படிக்கும்போது எனக்கு பெரிய சுவாமிஜியோட ஒரு தொடர்பு கிடைக்கும். சுவாமி சத்யானந்த சரஸ்வதி. நான் அதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பிரசாதம். மீன்ஸ் மை டைம்ஸ் ஆர் மை லைஃப் வித் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. அட் த ஃபீட் ஆஃப் சித்த புருஷான்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால், அந்த வயசில் அவரோட அசோசியேஷன் கிடைச்சி அப்போ அடிக்கடி போவேன். சாட்டர்டே சண்டேலாம் அங்கே போய் சுவாமியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைம். அவருக்கு பெரிய ஞானி. அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன குட்டியால இருந்து ஒரே ஒரு முறை சமைச்சு அவரே சமைச்சு சாப்பிடுவார். ஒரே ஒரு முறை தான் சமைச்சு சாப்பிடுவார். அவருக்கு பொசிஷன் ஒண்ணுமே கிடையாது. 2 ட்ரெஸ் வச்சிருந்தார். அவர் என்ன செய்வார், நல்லா துவைச்சு நல்லா மடிச்சு அடியில சேர்ல வச்சு அவர் மேல உட்காந்துப்பார். அதான் அயன் பண்ண மாதிரி ஆயிடுது. உண்மை நல்லா இருக்கும். அது ரொம்ப நீட் அண்ட் கிளீன். அவர் ஆல்வேஸ் வேற எந்த பொசிஷனும் கிடையாது அவருக்கு. அவருக்கு பந்துக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது. பேங்க் பேலன்ஸ் கிடையாது, வெஹிக்கிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் he was always cheerful, you know. And எப்பயுமே அவர் சிந்தனை தெளிவோட ரொம்ப கரெக்டா he was living his life. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, இவருக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பண காசுல சந்தோஷம் நினைக்கிறோம், நிறைய உறவுகள் இருந்தா, இல்ல ஒரு பேர் புகழ் பவர் இல்லையா. ஆனா அவருக்கு ஒண்ணுமே இல்லை. he was happy, cheerful. ஆனா அதே சமயத்துல ஐ வாஸ் லுக்கிங் அரவுண்ட். நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய பந்துக்கள், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், அவங்களுடைய எல்லாம் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு, சொத்து பத்து இருக்கு, மனைவி மக்கள் எல்லாரும் இருக்காங்க, சுத்து ஒரு சில பெரிய பதவிகள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அது மிசரபிள். மிசரபிள் இருக்கும், சந்தோஷம் இல்லை. எதையோ குறப்பட்டுட்டு சிந்திச்சு அல்லது என்னடான்னு யோசிச்சு பார்த்தா அப்பதான் எனக்கு விளங்குச்சு. He was living somewhere else, abiding in somewhere else, something else. இப்ப என்ன அர்த்தம், அவருக்கு தெரிஞ்சிருக்கு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், பூரணமான ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வரும் போகும், எதுவும் என்னை தொட முடியாது. I'm just a witness of all. அவர் எதுலையும் பந்தப்படாம இருந்தார், எந்ததுலையும் பந்தப்படாம இருந்தார். அதனால ஆனந்தமா இருந்தார். நம்ம எப்ப பாரு எல்லாத்துலயும் பந்தப்பட்டுட்டே இருக்கும், துக்கம். அப்படி துக்கம் இல்லாட்டி கூட துக்கத்தை வரவழைச்சு போனோம் வேணுண்டே. நம்ம அதெல்லாம் எக்ஸ்பர்ட், தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன மனசுக்கு கவலையே இல்லாம இருக்கு, ஐயோ என்ன ஆகும்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப அழப்போறேன், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கவே எனக்கு தெரியாது, ரொம்ப தெரியும் அழப்போறேன் இன்னைக்கு, அதனால சந்தோஷப்படக்கூடாது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, சுவாமிஜி வேற ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சுட்டு இருக்காரு, ஏதோ ஒண்ணு பற்றிக்கொண்டு நல்லா உறுதியா இருக்காரு. இதுலயோ நம்ம எல்லாம் வேறமோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் ரிமெம்பர் மீ அண்ட் டைட்னஸ் தான்.
நம்முடைய உண்மையான சொரூபத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ மறக்கக்கூடாது, அதன்படி வாழணும். ட்ரூ டு அவர் ஓன் செல்ஃப்னா இதுதான் அர்த்தம். ட்ரூ டு அவர் ஓன் செல்ஃப்னா இதுதான் அர்த்தம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் கீதையில கிருஷ்ணன் சொல்ற சாப்டர் 6ல பார்த்தீங்கன்னா 29th verseல இது ரொம்ப முக்கியமான ஐடியா. என்ன சொல்றாருன்னா, சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மன் ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நானே தான் எல்லா உயிர்களையும் இருக்கேன். சர்வபூதஸ்தம் ஆத்மானம், நானே அப்படின்ற ஆத்மானதம் ஸ்வரூபம். அந்த ஆத்மான்னு சொல்றாரு கிருஷ்ணனாகிய தானே கூட சொல்ற ஆத்மானே கரெக்டா சொல்லிட்டாரு. நான் தான் எல்லா உயிர்களையும் இருக்கேன் அப்படிங்கிறது. எல்லா உயிர்களும் அந்த ஸ்வரூபம் சொல்ற அந்த பிரம்மம் சொல்ற அந்த ஸ்வரூபத்துல அடக்கம் ஒடுக்கம். இப்படி அவன் எல்லாவற்றிலும் அந்த ஒரே பொருளை காண்கிறானோ அவன் தான் யோகயுக்தாத்மா சமதர்ஷனா. அவன் தான் உயர்ந்த ஞானி, உயர்ந்த யோகி. அப்புறம் என்ன ஆகும்? தன்னையே எல்லா உயிர்களையும் காண ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? இயல்பாவே கருணை தான் சொல்ற. ஒரு அம்மாக்கு குழந்தை மேலே ஏன் அவ்வளவு கருணை, ஏன் அவ்வளவு அன்பு, பரிவு? ஏன்னா அவன் என்ன செய்யறா, இந்த குழந்தை என்னுடையது, நானே என்னுடைய வித்து, நானே அப்படி வந்திருக்கேங்கிற மாதிரி நினைக்கிறான். So she cannot give up. நம்ம எவ்வளோ பேடா இருந்தாலும், எவ்வளோ மோசமா இருந்தாலும், அம்மாவோட சமையல் சரியே இல்லை, பாரு பழையதே கொடுக்குறா, இதெல்லாம் பெரிய பாவமாகும். ஏற்கனவே நிறைய பாவம் சம்பாதிக்கணும், இன்னும் பாவம் சம்பாதிக்கிறோம். அம்மா அவ்வளோ கருணையோட அவ்வளோ அன்போடு நம்மளை பார்த்துக்கிறா, நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறா. சொல்லவே கூடாது, செய்யவே கூடாது, நினைக்க கூட கூடாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா, என்னோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, உலகத்துல எங்க போனாலும் அம்மாவோட சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா we are used to it. அதுதான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதான், வேற ஒண்ணும் இல்லை, நம்மளோட வாசனாதி அப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுல அவ்வளோ அன்பு இருக்கு, அவ்வளோ பரிவு இருக்கு, அக்கறை இருக்கு. இந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இதுல சமைக்கிறா. நீங்க ஹோட்டல்ல போய் எவ்வளவு டேஸ்டி ஃபுட் சமைச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன உங்க மேல அக்கறை? அவங்க ஐயோ சொல்லி முடி சொலையணுமே, இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, கடகட நம்ம செய்வோம். அம்மாவுடைய ஃபுட்டுக்கு ஈடே கிடையாது. See, this is distracting myself into something else. என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, அந்த அம்மா குழந்தைய தன்னுடைய சொரூபமா பாக்குறதுனால அவருக்கு அவ்வளவு கருணையும் அவ்வளவு அன்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ஞானிகள் எப்படி வாழ்றாங்கன்னு. எல்லாரையும் தன்னுடைய சொரூபமா பாக்குறாங்க, தன்னுடைய குழந்தைகள் நினைக்கிறாங்க, யாரா இருந்தாலும் சரி. அவங்க அதனாலதான் அவங்களுக்கு அப்படி எவ்வளவு பிழை விட்டாலும் சரி, கோச்சினாலும் அவங்க திருத்தறதுக்கு கோச்சினாலும் அவங்கள கைவிட்டுற மாட்டாங்க. மீன்ஸ் they will not hate them or reject them. அவ்வளோ கருணை சுரக்குது எல்லா வயசும். ஏன்னு கேட்டா, இதான் சொல்லியிருக்காரு. உண்மை என்னன்னு கேட்டா, அதே பரமாத்மா தான் எல்லா வயசுலையும் இருக்காரு, எனக்குள்ளேயும் இருக்காரு, என்னுடைய சொரூபமா இருக்காரு. இன்ஃபேக்ட் எல்லாமே அந்த பரமாத்மாங்கிற அந்த எல்லையில்லா தத்துவத்திலேயே ஒழுக்கம், எல்லாம் அதுலதான் இருக்கு, எல்லாம் அதோட சொரூபம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் ரிமெம்பரிங் மீ அண்ட் ஃபைட். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்கான். சோ சர்வபூத ஹிதே ரதாக, எல்லாரோட நன்மைக்காக வாழணும். எப்ப பாரு என்னுடைய நன்மைக்காக மாத்திரம் வாழ்றதுக்கு அது வந்து ரொம்ப சீப்பான வாழ்க்கை. எல்லாரும் நம்முடையவர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட நன்மைக்காகவும் நம்ம நினைக்கணும் அட்லீஸ்ட் முடிஞ்சதை செய்யணும். இப்படி நம்மளோட ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுதான் உண்மையிலேயே ரிமெம்பரிங். Then we forgive people. We don't hate anybody. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணையேவச. ஒரு பெரிய பக்தன் அல்லது ஞானி எப்படி இருப்பான்னா, அத்வேஷ்டா, யாரையும் வெறுக்க மாட்டான். மைத்ரஹா இஸ் ஃப்ரெண்ட்லி டு எவ்ரிபடி. கருணா, கம்பேஷனேட்.
பாவம் நம்மள மாதிரி தான், பாவம் தானே இந்த உயிர். அதுக்கு ஏதாவது போடுவோம், அதுக்கு ஏதாவது செய்வோம். இப்போ மிருகங்களே இருக்கு, பல விலங்குகளே இருக்கு, பாவம் தானேன்னு இறங்குறது. சரி, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்றேன் கேளுங்களேன், நல்லா ஞாபகம் முடியாது மனசுல. நம்ம மற்ற உயிருக்கு இறங்குறதுன்னு என்ன பாவம் ஐயோ அப்படி சொல்லி ஏதாவது நம்ம இறங்குறத செய்யாட்டி பகவான் நமக்காக இறங்க மாட்டார். ஏன் அவர் நமக்காக இறங்கணும்னு சொல்லுங்க. நம்ம ரொம்ப செல்ஃபிஷா எனக்காக 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 சொத்து சேர்த்துப்பேன், என்னுடைய சுகம் என்னுடைய இன்பத்துக்காக நான் வாழ்வேன், நான் 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 மேக்ஸிமம் என்னோட ஒய்ஃப் பிகாஸ் ஷீ இஸ் கன்டியூசிவ் டு மீ, என்னுடைய சில்ட்ரன் 1 2 அவ்வளவுதான் என்னுடைய வட்டமே. அப்படி சுருங்கி போய் வாழ்ந்தோம்னா, செல்ஃபிஷா வாழ்ந்தோம்னா, அப்புறம் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண, பகவான் என்ன காப்பாத்து. ஏன் அவன் காப்பாற்ற முடியும்? அவனோட குழந்தைகள் இவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டேன். இப்ப பாரு நான் வாழ்வியான். அவன் மாத்திரம் உன்னை ஏன் கண்டுக்கணும்? அவன் ஏன் உனக்காக இறங்கணும்? ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ் ஐடியா. நீ மற்ற உயிருக்கு இறங்காட்டி உனக்கு பகவான் இறங்க மாட்டார். So expansion is life, contraction is death. இது நல்லா ஞாபகம் வாழ்க்கையில். See, நீங்க நிறைய பணம் சம்பாதிங்க, அதுல பிரயோஜனமே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா கல்யாணம் கட்டுக்கு என்ன வேணா இன்பத்தை அனுபவிங்க, அதெல்லாம் போகம் என்னைக்குமே ரொம்ப சூப்பர்ஃபிஷியல். அது பெரிய இன்பத்தை கொண்டு சேர்க்காது, ஒரு மாதிரி அஜிடேஷன் துயரத்தையும் கொண்டு சேர்க்கும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உண்மையிலேயே when our heart expands, எல்லாரும் நன்மைக்காகவும் சிந்திச்சு நம்மளால இயன்றதை செய்யும் பொழுதுதான் ஒரு உண்மையான ஜாய் கிடைக்கும். Those alone live who live for others. The rest are more dead than alive. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. வாழ்க்கையில எப்ப பார் எனக்காக மேக்ஸிமம் என்னுடைய மனைவி மக்களுக்காக வாழ்ந்த ரொம்ப சீப்பா போயிடும் வாழ்க்கை. We have to expand. நம்முடைய சொசைட்டின்னு யோசிக்கணும் அட்லீஸ்ட், நம்முடைய நாடுன்னு யோசிக்கணும் அட்லீஸ்ட், இல்லையா? அதுக்கப்புறம் யோசிக்கலாம், எல்லா உயிர்களுக்காக யோசிக்கலாம். See, ஆக்சுவலி பார்த்தா நம்மளுடைய நேச்சர், சில பேர் இருக்காங்க தானே வெரி சென்சிட்டிவ் டு தி ஈகோ திங்ஸ், அவங்கெல்லாம் கூட எக்ஸ்பான்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அப்படி இல்லாம இப்ப பாரு பணம் சம்பாதிக்கணும், இப்ப பாரு பிளஷர்ல ஈடுபடணும், நான் தான் பெரிய பவர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரையும் ஆழணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அர்ப்பன். இப்போ நம்முடைய ஸ்வரூபம் பரமாத்மா, அதே பரமாத்மா எல்லா வீட்டும் இருக்காருன்னா நேச்சுரலாவே நமக்கு அன்பும் கருணையும் பொங்கும். எதையும் வெறுக்க மாட்டோம், எல்லாரும் நன்மைக்காகவும் நினைப்போம், அட்லீஸ்ட் சிந்திப்போம். சர்வா லோகா சுகினோ பவந்து ஏன் சொன்னாங்க பெரியவங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம். இப்படிதான் நம்மளுடைய பெரியவங்க பிரார்த்தனை எப்பயுமே இருந்திருக்கு. கணக்காக மாத்திரம் பிரார்த்தனை பண்ணவே மாட்டாங்க. சர்வா லோகா சுகினோ, எல்லா உயிரும் சந்தோஷமா, எல்லாரும் நல்லா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்பான்ஷன். இந்த பரமாத்மா நமக்குள்ள இருக்கிறதா எல்லா இடத்துலயும் இருக்க. வாசுதேவ சர்வவிதம். எனக்கு கொடுத்து பயன் லேட்டா ஆரம்பிக்கும். வாசுதேவ சர்வவிதம், எல்லாமே வாசுதேவன்னா அதே வாசு எனக்குள்ளே இருக்கான்னு சொன்னா எப்படி நம்ம வெறுக்க முடியும்? யாருக்கும். அதே மாதிரி we cannot get to attach to one person also. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபேவரட்டிசம் பயஸ் வந்துருக்கு. அப்படி இருக்க முடியாது. என்ன ஆயிடும்னா ஒருத்தர் 2 பேர் மேலதான் நம்மளோட எல்லா அட்டென்ஷன் அக்கறையும் சொன்னா மற்றவங்களை கண்டுக்கவே மாட்டோம், மற்றவங்க இண்டிஃபரெண்டா ட்ரீட் பண்ணணும். அப்ப என்ன ஆயிடும்? எல்லா இடத்துலையும் பகவான் பார்க்கலன்னு ஆயிடும். we get attached and we suffer. பாருங்க, இப்போ ரிமெம்பர் மீ அண்ட் ஃபைட் எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கு பாருங்க. ரிமெம்பர் மீ ஆஸ் யுவர் ஓன் செல்ஃப், இப்படி அதை இன்டர்பிரட் பண்ணணும். இப்போ யோகா ஆஸ்பெக்ட்னா என்ன சொல்லணும்? ரிமெம்பர் மீ ஆஸ் தட் பவர், தட் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இன் யூ அண்ட் லிவ் அண்ட் ஃபைட் தி பேட்டில் ஆஃப் லைஃப். ஞான ஆஸ்பெக்ட் வந்து ரிமெம்பர் மீ ஆஸ் யுவர் ஓன் செல்ஃப். நான் எல்லையில்லாத பூரண ஸ்வரூபன், நான் ஆனந்த ஸ்வரூபன், எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. Nothing can touch me. எதனாலும் நான் கலக்கம் அடைகிறது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்வரூபம் அதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இந்த பரமாத்மா தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. ஆக எல்லாருடைய நன்மைக்காக நான் உழைப்பேன், வாழ்வேன்.
யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். லவ் ஆல் சர்வ் ஆல். அந்த ஐடியா எங்கேருந்து வருது சொல்லுங்க பாப்போம். லவ் ஆல். ஏன் லவ் ஆல்? Why? Because you alone expressing to every jiva. அப்ப love எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்? When you serve, when you live for the welfare of the others. serve, love all, serve all. இது நேச்சுரலாவே வரும். அது ஆர்டிஃபிஷியலா அது வந்து ஒரு இது பண்ண வேண்டாம் நம்ம. It becomes spontaneous. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதனால in conclusion, we should be true to ourself. என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். நம்ம உண்மையான செல்ஃப் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பணும்னா, அதை நம்ம தேடணும்னா, ஆராய்ச்சி பண்ணணும்னா, ஆனந்தமே நம்முடைய சுரூபம். இது எங்க ஆச்சாரிஜி திரும்ப திரும்ப பாப்பா அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. பி ஹாப்பி, மௌஜ் மே ரஹோ. இப்ப எல்லா லெக்சர்ஸும் அதான் சொல்றாரு. ஏன்? why should I be happy? Because it's the nature. How to be happy ன்னு என்ன சொல்றாரு தெரியுமா? Be happy to be happy. புரியுதா உங்களுக்கு? How to be happy? Be happy to be happy. அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. Never ever become miserable. நாங்க கேட்டோம் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு சுவாமி உங்களுக்கு என்ன குருதட்சணா கொடுக்கலான்னு. அவர் சொன்னார், don't ever become miserable. That is the குருதட்சணா you can give me சொன்னார். ஏன்னா if you are miserable, you are going against your nature. You identify with your body, mind, false personality. When you are agitated and disturbed, when you are not able to maintain your poise, apna you are not in tune with your nature. When you are unable to see yourself in others and love and serve, then you are not at all a spiritual student. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல போகத்தை யாரும் மதிக்கிறது இல்லை, யோகத்தை தான், தியாகத்தை தான் மதிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. போகம் நடத்தோம் எனக்காக 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 வாழ்றது போகும். தியாகம் என்ன நடத்தோம்? என்னுடைய கம்ஃபர்ட் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லை, ஃபார் எவ்ரிபடிஸ் வெல்ஃபேர். தியாகேனேக்கே அமிர்தத்துவமான தியாகம் தான் ரொம்ப சிறந்த இந்த வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் சீதா மாதாவை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். த்ரிஷா நயன்தாரெல்லாம் மறந்து போயிடுவோம் இன்னொரு 5-10 வருஷத்துல. அவங்க விளையாட்டுக்கு சொல்றேன். பட் சீதா மாதாவை ஏன் ஞாபகம் கேட்டா, அவன் வாழ்க்கை ஃபுல்லா பார்த்து அவ்வளவு பொறுமையும் அவ்வளவு தியாகம் வேற ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில. She was so devoted to her husband, and not only that, whatever happened, she was so patient, and not only that, she was sacrificing everything for the welfare. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம்? அதான் விவேகானந்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்முடைய பெண்களுக்கு வந்து சீதா மாதா தான் லட்சிய ஸ்திரீயா இருக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி ராமன் தான் லட்சிய புருஷனா இருக்கணும். அதுதான் நம்முடைய கல்ச்சர், அதுதான் நம்முடைய பாரம்பரியம். We are going away. சும்மா மாடர்னிசம் பேர்ல ஃபேஷன் நினைச்சு நம்ம என்னவோ கண்ணாபின்னான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். கேட்டா இதுதான் ட்ரெண்ட்னு சொல்றோம், இதுதான் அப்படிங்கிறோம். அப்படி கிடையாது. ரொம்ப ப்ரோக்ரஸிவ்னு சொல்றதுலாம் நல்லதே கிடையாது வாழ்க்கை. I would always vote for conservatism than progressiveness. ஏன்னு கேட்டா ரஜசஸ்ய பலம் துக்கம். சத்துவம் தான் நமக்கு வந்து அந்த இன்பத்தை குறியும் சந்தோஷத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும். சத்துவம்னா என்ன அர்த்தம்? அவனோட பவுண்டரிஸ் இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. We should respect elders. We should remember God. We should allocate some time for dhyanam and all. And we should always remember that He is within us and He is our own self. Live in this light of knowledge. அதான் remembering Him and fighting the battle. சரியா? உங்களுக்கு ஆல் காம்ப்ரிஹென்சிவா உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ பகவத்கீதையோட ஞானத்தை உங்களுக்கு ஆல் காம்ப்ரிஹென்சிவா கொடுத்துருக்கு. மனுஸ்மர யுத்தியச்சங்கிற ஒரு தீம் எடுத்துட்டு
பகவத்கீதையில உள்ள எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா அப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்றதை விட அப்படி வந்திருக்கு. பகவான் அப்படி அருள் செஞ்சிருக்காரு. ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் திஸ், கான்டெம்ப்ளேட் ஆன் திஸ். இது அப்படியே மறந்துட்டு போறது கிடையாது. இதை பத்தி யோசிக்கணும். அப்புறம் அதுபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இல்லையா? அப்படி அமைச்சணும்னா இங்க வந்ததுக்கான பயன், திரும்ப திரும்ப நம்ம கிளாஸஸ்க்கு வர்றதுக்கான பயன், அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாயிடும். You become beacon light, guiding light for the whole world. Not only you will become great, you become guiding light for the world. Everybody comes to you for guidance. தெரியுமா உங்களுக்கு? அப்படி உங்க வாழ்க்கை அமைச்சீங்கன்னா you become a great person. You don't become a sannyasi, but you become a great person, a great brother, a great father, a great mentor. See? And people trust you, look forward to you, look up to you. Your own siblings will look up to you. Okay? So, இப்போ இதோட நம்ம நிறைய செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் குரு பாதுகா பூஜா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், வேலிடிட்டி. சரியா? அதான் இன்னைக்கு ப்ரோக்ராம். पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ।